தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்று வருகிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடி துதித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சாந்தோம் பேராலயத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்று வருகிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடலை துதித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். சென்னை சாந்தோம் பேராலயத்தில் ஏராளமானோர் திரண்டு குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்துஜா. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று ஈஸ்டர் பண்டிகையின் முக்கிய நிகழ்வான குருந்தோலை ஞாயிறை முன்னிட்டு குருந்தோலை பவனி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று பண்டிகையின் முக்கிய நிகழ்வான இந்த குருந்தோலை ஞாயிறை முன்னிட்டு இந்த பவனியானது தொடர்ச்சியாக காலை முதலே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை சாந்தோம் பேராலயத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் இந்த குருந்தோலை ஞாயிறு பவனியானது காலை முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிறிஸ்துவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகை கடந்த மாதம் சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இதிலிருந்து 7 வாரங்கள் கிறிஸ்துவ மக்கள் தவகாலத்தை கடைபிடிக்கின்றனர். ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய வாரம் குருந்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் கிறிஸ்துவ மக்கள் குருந்தோலையை கையில் ஏந்தி பவனியாக சென்று தேவாலயங்களில் வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இன்று இந்த குறுந்தோலைகளை கையில் ஏந்தியபடி நகரின் முக்கிய பகுதிகளின் வழியாக ஒசானா கீதங்களை பாடியபடி கிறிஸ்துவ மக்கள் பவனியாக நடந்து சென்று வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.